அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இதில் உங்களுக்கு தாயங்களை விளங்கப்படுத்துகிறேன். அதில் நம்ம டவுட்ஸ் வர நேரம் அதை மார்க் பண்ணி வச்சுட்டு கிளாஸுக்கு வந்து கேளுங்க இன்ஷா அல்லாஹ். பார்ப்போம். அதில் ஒன்றாவது தாயங்கள் செய்ய முந்தி, தாயங்களை படிக்க முந்தி நிறைந்த எண்ணத்தை நிரல்ந்த எண்ணத்தை தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நிறைன்னு சொல்கிறது எந்த இதுக்கு தான் நாங்கள் நிறைகள்னு சொல்லுவோம். இது நிரல்கள். அப்படி பார்த்தா இது நிறை, இது நிரல். தாயத்தில் முதலாவது வகை நிறைத்தாயம். என்ன தாயம்? நிறைத்தாயம். அப்போ நிறைத்தாயம்னா என்னதுன்னா ஒரு நிறையிற தாயங்கள் நாங்கள் நிறைத்தாயங்கள்னு சொல்லுவோம். உதாரணமாக 1 2 இதில் எத்தனை நிறை இருக்குது, எத்தனை நிரல் இருக்குது? ஒரு நிறை 2 நிரல். அப்போ இந்த தாயத்தில் வரிசைன்னு ஒரு விஷயம் உண்டு. அதை எழுதுகிற எப்படின்னா நிறை தர நிரல். அப்போ 1 தர 2, ஒரு நிறை 2 நிரல். இன்னொரு தாயத்தை பார்ப்போம். 3 5 9 இது எத்தனை நிறை இருக்குது? ஒரு நிறை 3 நிரல். ஆகவே 1 தர 3. இன்னொரு தாயத்தை யோசித்தால் 2 0 5 4 யோசித்தால் ஒரு நிறை 4 நிரல். அப்போ ஒரு நிறை 4 நிரல். இதுக்கு இந்த கீழே எழுதுறதுக்கு நாங்கள் சொல்ல வரிசைன்னு. அப்போ ஒரு தாயத்தை வந்துட்டு வரிசை யாதுன்னு கேட்டால் நீங்கள் சொல்ல தெரிஞ்சுக்கணும். நிறை தர நிரல். அதை பெருக்கி போட்டுறல நிறை தர நிரல் வைக்கணும். அடுத்த வகை நிரல் தாயம். நிரல் தாயம்னா என்னென்னால் ஒரு நிரல் ஈர தாயம் நிரல் தாயம். அப்போ ஒரு நிரலோட எத்தனை நிறை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்போ மறை 3 0 இது ஒரு நிரல் தாயம். 2 நிறை ஒரு நிரல். அப்போ ஒரு நிரல் வந்தால் 2 தர 1 தானே வரிசை, 2 தர 1 வரிசை. ஆகவே ஒரு நிரல் இருந்தால் இது நிரல் தாயம். அப்போ இன்னொரு நிரல் தாயம் சொல்கிறேன்னா 3 0 4 3 நிறை ஒரு நிரல். அப்போ இது ஒரு நிரல் தாயம். அடுத்து இன்னும் 4 நிறை வந்து ஒரு நிரல் வந்தாலும் அதுக்கு பேர் என்ன தாயம்? நிரல் தாயம். அடுத்த வகை சதுரத்தாயம். சதுரத்தாயம்னால் உங்களுக்கு சதுரன்ற தெரியும் எல்லாருக்கும், நீளம் அகலமும் சமனாய்க்கும். அதில் நிறைகள் எண்ணிக்கையும் நிரல்கள் எண்ணிக்கையும் சமனாய்ந்தால் அதுக்கு பேர் சதுரத்தாயம். அப்போ 2 மறை 3 1 4ன்னு வந்தால் எத்தனை நிறை எத்தனை நிரல்? 2 நிறை 2 நிரல். ஆகவே இது ஒரு சதுரத்தாயம். அப்போ ஒரு நிறை ஒரு நிரல் வந்தாலும் அது சதுரத்தாயம் தான். 1 தர 1 தானே, அது ஒரு சதுரத்தாயம். அடுத்தது 4 நிறை 4 நிரல் வந்தாலும் நீங்கள் எழுதி பார்த்துங்க தேவைன்னா. இப்படி 4 நிறைக்கு நம்பரும் 4 நிரலுக்கு நம்பரும் வந்தால் அது ஒரு சதுரத்தாயம். இது சொல்கிற சதுரத்தாயம். அடுத்த விஷயம், இதில் இன்னொரு விஷயத்தை விளங்கணும். பிரதான மூளை விட்டம். பிரதான மூளை விட்டம்னு நாங்கள் பாவிக்கிறதுக்குன்னா இந்த மூளை விட்டது. பொதுவாக மூளை விட்டம்னு நாங்கள் இத்தனை படிச்சிடும். ஒரு செவ்வகம் உண்டோ சதுரம் உண்டோ இந்த மூளை விட்டம்னா எதிர் எதிர் மூளைகளை தொடுத்து வரைகிற கோடு தானே மூளை விட்டம். இதில் பிரதான மூளை விட்டம்னா என்னென்றால் இஞ்சால சைட்லேருந்து இந்த சரிவை நோக்கி வார இந்த மூளை விட்டத்தை தான் சொல்கிறேன். என்ன மூளை விட்டம்? பிரதான மூளை விட்டம். அது அடுத்த விஷயத்துக்கு தேவைப்படும். அப்போ அதில் விளங்கணும். அப்போ இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைத்தாயம், நிரல் தாயம், சதுரத்தாயம். அதில் ஒன்று சொல்லி தந்தேன் வரிசை, மற்றது பிரதான மூளை விட்டம். இதில் அடுத்த விஷயம் அலகுத்தாயம். அலகுத்தாயம்னு என்ன தெரியுமா? பிரதான மூளை விட்டம் எல்லாம் ஒன்றாகவும் நம்பர் 1 ஆயிக்கணும், மற்றதெல்லாம் 0 ஆயிக்கணும். அப்படின்னா எப்படி வரும்? 1 0 1 0. இது ஒரு அலகுத்தாயமா? இல்லை. நான் சொன்ன இந்த அலகுத்தாயம்னு என்னென்னு விளைச்சா பிரதான மூளை விட்டம் உண்டாயிக்கணும். அப்போ அப்படின்னா இது உண்டாயிக்கணும். இதான பிரதான மூளை விட்டம். இது உண்டாயிக்கணும், மற்றதெல்லாம் 0 ஆயிக்கணும். அப்போ இதுவும் 0 ஆயிருந்தால் தான் இது அலகுத்தாயம். 2 தர 2 இது ஒரு அலகுத்தாயம். அது மாதிரி இன்னொரு அலகுத்தாயம் சொல்லிடுமா உங்களுக்கு? எப்படி? 3 தர 3. பொதுவாக அலகுத்தாயங்கள் எல்லாம் சதுரத்தாயங்கள் ஆயிக்கும். காரணம் அப்போ தான் அந்த பிரதான மூளை விட்டம் சரியாயிக்கும். அது செவ்வகம் மாதிரி இருந்தால் பிரதான மூளை விட்டம் எடுக்கிற கஷ்டம் தான், நம்பர் செட் ஆகாது. பொதுவாக அலகுத்தாயம் எல்லாம் சதுரத்தாயங்கள் ஆயிக்கும். ஆனால் எல்லா சதுரத்தாயங்களும் அலகுத்தாயம் இல்லை. பொதுவாக அலகுத்தாயம் எல்லாம் எப்படி இருக்கும்? சதுரத்தாயங்கள் ஆயிக்கும். ரைட். அப்போ 3க்கு 3 அலகுத்தாயத்தை நீங்கள் எழுதுங்க. வீடியோ போஸ்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எழுதிட்டு இதை பாருங்கள் பாப்பா. 3க்கு 3 அலகுத்தாயத்தை 1 0 0 0 2 0 0 0 1 3 தர 3. இதே ஒரு 4 தர 4 அலகுத்தாயம் எழுதுச்சுன்னா எப்படி எழுதுற? 1 0 0 0 0 2 0 0 0 0 0 1 0 0 0 0 1. 4 தர 4 அலகுத்தாயம்.
நினைச்சா இதுக்கு சொல்கிற அழகு தாயம். அடுத்த விஷயம் சமச்சீர் தாயம். சமச்சீர் தாயம் என்னென்னால் நாங்கள் பிரதான மூளை சமச்சீர் எத்தனை படிச்சிடும், மடிச்சால் பொருந்தினா சமச்சீர். ஒரு விஷயத்தை அப்படி மடிச்சா பொருந்தினா சமச்சீர் தானே. அப்போ சமச்சீர் தாயம் என்னென்னால் பிரதான மூளை விட்டத்துட்டால மடித்தால் நம்பர்ஸ் பொருந்தணும், அப்போ தானே சமச்சீர் தாயம். உதாரணமாக 2 மறை 3 மறை 3 1. இப்போ இதில் எது பிரதான மூளை விட்டம், 2 தர 2 தாயம் தானே பிரதான மூளை விட்டம் இது. இதால் மடித்தால் பொருந்தினால் மறை 3 செட் ஆகுதா, அதை இந்த லைனை பார்க்க தேவையில்லை. இது ரெண்டும் பொருந்தினால் அந்த தாயத்துக்கு பேர் என்ன தாயம், சமச்சீர் தாயம். இதே 3க்கு 3 சமச்சீர் தாயம் ஒன்று எழுதி காட்டுறேன். 4 மறை 1 3 1. இப்போ இவடத்துக்கு எத்தனை வரணும் யோசிச்சு பாருங்க. இது மடிச்சா பொருந்தோன்னு இந்த மறை 1 இங்கே வரணும். இது எத்தனை நம்பர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மறை 10 4.5 தசமும் வரையிலும் சொல்கிறதுக்கு அப்படி எழுதுறேன். இன்னும் எத்தனை வந்தால் பொருந்தும் யோசிச்சு பாருங்க. 3 மறை 10 மறை 2 1.5 1 இதால் தானே மடிக்கணும். அப்போ 1 4.5 1.5 0. இது 4 தர 4 சதுர தாயம், சாரி சமச்சீர் தாயம். பாருங்க, இதால் மடித்தால் இது பொருந்தணும். அப்போ அது மாதிரி நீங்கள் ஒரு 3 தர 3 நான் எடுத்து தரேன். அப்போ மறை 1 சரியாயிக்கும். சரியாக மடித்து யோசிச்சு பாருங்க. அந்தந்த இடத்துக்கு போகுதாண்டு மறை 10 மறை 10க்கு போகும். 3 3 1 1 4.5 4.5 1.5 1.5. அப்போ அங்காளிங்க அதை பொருந்துறதால் இதுக்கு சொல்கிற என்ன தாயம், சமச்சீர் தாயம். இப்போ இப்படி ஒன்று தரேன். 3 டேஷ் 4 2 டேஷ் மறை 3 டேஷ் டேஷ் டேஷ். இது ஒரு சமச்சீர் தாயமாக இருந்து இதை பூர்ணப்படுத்த சொன்னால் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ வீடியோ நிப்பாட்டிட்டு இன்னொருக்கா செஞ்சு பார்த்துட்டு வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். அப்போ என்ன நடக்கும்னால் இதானே மூளை விட்டம். இந்த மூளை விட்டம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கு மடித்தால் பொருந்தணும். மடித்தா பொருந்தணும் எப்படி வரும், இந்த 2 தான் இங்கே 2 ஆயிக்கணும், அப்படி தானே. இது 2 2 இங்கே 4 இருந்தால் இங்கே 4 சரியா முக்கோணம் அப்படி பொருந்தணுமே 4. இது மறை 3 இருந்தால் இது மறை 3 சரியா மடித்தா பொருந்தணும். இவ்விடத்தில் வர நம்பர் என்ன நம்பர் போட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது பொருந்தணும் இல்லை தானே. அப்போ 0 மறை 1 கிளியர் நினைக்கிறேன். இந்தியாவில் விளங்காட்டி கிளாஸில் வந்து கேட்கணும். 3 தர 3. இது தாயங்களோட வகைகள். அடுத்த விஷயம் நாங்கள் பார்ப்போம், தாயங்கள் எப்படி கூட்டுற கழிக்கிற. தாயங்களோட கூட்டல் கழித்தல் லேசி. எப்படி ஒரு தாயத்தை இன்னொரு தாயத்தோட கூட்டல் என்றால் பொதுவாக கூட்டல் கழித்தல் செய்கிற நேரம் தாயங்களோட வரிசை ஒரே மாதிரி இருந்தால் தான் எங்களுக்கு கூட்ட கழிக்க. உதாரணமாக தாயம் ஒன்று இருக்குது 2 3 மறை 1 1 மறை 4 மறை 5. இதோட கூட்டணும் 0 3 மறை 4 மறை 5 2 மறை 1 வைங்களேன். இது ஒரு 2 தர 3 தாயம், 2 நிறைகள் 3 நிரல்கள். இதுவும் ஒரு 2 தர 3 தாயம். இதில் நீங்கள் கூட்டுறா இப்படி கூட்டுரு. இதில் நீங்கள் கூட்டுற எப்படின்னா அந்தந்த இடத்துல இடத்த கூட்டி கூட்டி போடணும். அப்போ அப்படி பார்த்தா 2ஓட 0 கூட்டணும். 2 0 2 3ஓட 3 கூட்டினா 6. மறை 1ஓட மறை 4 கூட்டினா நான் சரி தந்துடுறேன் உங்களுக்கு கிளாஸில். மறை 1ஓட கூட்டணும் மறை 4 நேர்த்தர மறை மறை ஆகும். அப்போ ஒரே அடையாளம் வந்தால் கூட்டி போட்டு அதே அடையாளம் மறை 5. அது மாதிரி 1ஓட கூட்டணும் மறை 5 1ஓட கூட்டணும் மறை 5 நேர்த்தர மறை மறை ஆகும். வேறு வேறு அடையாளம் கழிச்சிட்டு பெருசு அடையாளம், அப்போ மறை 4. மறை 4ஓட கூட்டணும் 2 மறை 2. மறை 5ஓட கூட்டணும் மறை 1 மறை 6. அப்போ இங்கே தாயத்தில் என்ன வரிசையோ அதே வரிசை தான் இந்த தாயத்துக்கு வரும். கூட்டி போட்டேன் ஏன்னா அந்தந்த இடத்துல இருத்தானே கூட்டுற, அதால் இந்த இடங்களை கூட்டினா வந்த விட. அப்போ இந்த தாயமும் 2 தர 3 தாயம். இன்னொரு தாயம் தாரேன், நீங்களே கூட்டுங்க. அதுக்கு முந்தி நான் கழித்தலை விளங்கப்படுத்திட்டு நான் உங்களுக்கு லேஸ் ஆகிக்குமாக்கேன். நான் இப்போ கழித்தலை விளங்கப்படுத்துகிறேன். கழித்தல் எப்படின்னா இதே தாயத்துக்கு மறைய போடுவோமே. இப்போ எப்படி வரும், 2லேருந்து கழிக்கணும் 0. அதே மாதிரி தான் கூட்டுற மாதிரியே கழிச்சு போடு. 2லேருந்து 0 கழிச்சால் 2. 3லேருந்து கழிக்கணும் 3 0.
மறை ஒன்றிலிருந்து கழிக்கணும் மறைனால, மறை ஒன்றிலிருந்து கழிக்கணும் மறைனால, அப்போ கழிக்கிறதுக்கு ஒரு செய்ய மறைனால, மறை தர மறை நேராகும். வேற வேற அடையாளம் கழிச்சிட்டு பெருசு அடையாளம் நேர் 3. ஒன்றிலிருந்து கழிக்கணும் மறை 5, ஒன்றிலிருந்து கழிக்கணும் மறை 5, மறை தர மறை நேராகும் 6. மறை 4லிருந்து கழிக்கணும் 2, மறை 4லிருந்து கழிக்கணும் 2, அப்போ எத்தனை மறை 6. மறை 5லிருந்து கழிக்கணும் மறை 1, கழிச்சு பாருங்க மறை 4. இதுதான் 2 தர 3 தாயம். இப்போ விளங்கிக்கும் நினைக்கிறேன். கூட்டல் கழித்தல் எவ்வளோ மொத்த தாயத்திலே கூட்டல் கழித்தல். நான் ஒரு வேலை செய்கிறேன். இப்போ உங்களுக்கு 3க்கு 3 தாயங்களை கூட்டத்தாரேன். நீங்கள் கூட்டியும் கழிச்சியும் விடடுங்க. அதுக்கு பிறகு என் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ரைட், இது ஒரு 3க்கு 3 தாயம். இந்த 3க்கு 3 தாயத்தை கூட்ட போகிறோம். நீங்கள் இந்த தாயத்தை எழுதி கூட்டி பாருங்கள். உங்களுக்கு விட வந்தது பிறகு நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். அந்த விட சரியான ரைட். எத்தனை வரும்? 4ஓட கூட்டணும் மறை 6, மறை 2, மறை 2ஓட கூட்டணும் 2 0, மறை 3ஓட கூட்டணும் மறை 5 மறை 8, 5ஓட கூட்டணும் 9 14, 0ஓட 4 கூட்டினா 4, 2ஓட மறை 2 கூட்டினா 0, 4ஓட 0 கூட்டினா 4, மறை 1ஓட மறை 7 கூட்டினா மறை 8, மறை 5ஓட மறை 2 கூட்டினா மறை 7. இதுங்களுக்கு கூட்டி வந்திர விட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட என்ன விடன்னா விளங்கிச்சால பாருங்கள், விலங்கலைன்னா மார்க் பண்ணி வச்சுட்டு கேளுங்க. இதை கூட்டி வாரம். அதே தாயத்தை கழிச்சு வாரத்தை எடுத்தோம்னால் அதே தாயத்தை கழிச்சு பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. இந்த தாயத்தை கழிச்சால் கழிச்சோம் 4லேருந்து மறை 6 கழிச்சா 10, மறை 2லேருந்து 2 கழிச்சால் மறை 4, மறை 3லேருந்து மறை 5 கழிச்சால் நேர் 2, 5லேருந்து 9 கழிச்சா மறை 4, 0லேருந்து 4 கழிச்சால் மறை 4, 2லேருந்து மறை 2 கழிச்சால் நேர் 4, 4லேருந்து கழிக்கணும் 0 4, மறை 1லேருந்து கழிக்கணும் மறை 8 நேர் 6, மறை 5லேருந்து கழிக்கணும் மறை 2 மறை 3. 3 தர 3 தாயம் ஒன்று எங்களுக்கு விடையாக வரும். இது தாயத்தை கூட்டல் கழித்தல் செய்கிற மெத்தட். இப்போ நாங்கள் பார்ப்போம் தாயத்தை இப்படி ஒரு முழு எண்ணால் பெருக்கிறேன். 2 தர 4 7 மறை 3 மறை 1. நார்மலாக பெருக்கிற மாதிரியே எல்லாத்தையும் பெருக்கிற எல்லா நம்பரையும் பெருக்கி பெருக்கி போட்டுரும். அப்போ இப்படி விட வரும் 2 தர 4 8 7 14 மறை 3 மறை 6 மறை 1 மறை 2. இது 2 தர 2 தாயம் தான். இதுவும் 2 தர 2. இப்போ சிலாக்களுக்கு ஒரு டவுட் வரும், கட்டாயம் வரிசை போடணுமாண்டு. வரிசை போட்டால் நல்ல, எல்லா தாயத்துக்கும் வரிசை போடுறது நல்ல. அதே 3ஆல் பெருக்கணும் 2 4 மறை 3 மறை 5 0 மறை 1 தசம் 5 வைங்களேன். இதை பெருக்கினால் 3 2 6 3 4 12, 3 தர மறை 3 மறை 9, 3 தர மறை 5 மறை 15, 3 தர 0 0, 3 தர 1 தசம் 5, 3 தர 15 45, தசத்துக்கு ஒரு இலக்கம் வச்சா 4 தசம் 5. அப்போ மறை 4 தசம் 2 தர 3, 2 நிறை 3 நிரல்களுடைய தாயம். சரிதானே? இப்படி தான் ஒரு நம்பரால் பெருக்குறது. அதே மாதிரி தான் பிரிக்கிறது. ஒரு முழு எண்ணால் பிரிக்க வந்தால் அதை பிரித்து போடும். எப்படி? உதாரணமாக 6 10 3 மறை 5 மறை 4 மறை 7 0 1 0 தசம் 5. இதை 2ஆல் பிரிக்க வந்தால் 2ஆல் பிரித்து போட்டுரு. 6 2ஆக பிரித்தா 3, 10 2ஆக பிரித்தா 5, 3 2ஆக பிரித்தா 1 தசம் 5, மறை 5 2ஆக பிரித்தா மறை 2 தசம் 5, மறை 4 2ஆக பிரித்தா மறை 2, மறை 7 2ஆக பிரித்தா மறை 3 தசம் 5, 0 2ஆக பிரித்தா 0, 1 2ஆக பிரித்தா 0 தசம் 5, 0 தசம் 5 2ஆக பிரித்தா 0 தசம் 2 5. இது தாயத்தை பிரிக்கிறது. அப்போ இதை பிரித்தாலும் இதே ஆர்டர் வரும். அப்போ 3 தர 3 தாயம் தான். இதை 3 தர 3 தாயத்தில் விட வரும். அப்போ எல்லாருக்கும் விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். தாயங்கள் இப்படி கூட்டுற, கழிக்கிற, பெருக்கிற, பிரிக்கிற எல்லாம் முழு எண்களால் பெருக்கிற பிரிக்கிற தான் சொல்லி தந்துடுறேன். தாயத்தால் பெருக்கிற லாஸ்ட்டு சொல்லித்தாரு. ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் வித்தியாசமான வேறு மாதிரி அந்த கூட்டல் கழித்தல்களை யூஸ் பண்ணி வேறு கேள்விகள் வந்தால் எப்படி செய்கிறேன். நான் ஒரு 5 கேள்வி வழங்கப்படுத்துகிறேன். அதோட நான் உங்களுக்கு ஒரு பேப்பரும் அனுப்புவேன். அதில் இருக்கிற கேள்விகளை செஞ்சு பாருங்கள். அப்போ ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். அதில் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இங்கே பாருங்க, 1வது ஒரு கேள்வி கேட்கலும் 2x சக 3y. எக்ஸ் சமன் தெரியும்,
y சமன் தெரியும். அப்போ 2x 3y எத்தனைன்னு கேட்கலாம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? 2 தர எக்ஸுக்கு பதில் என்ன தாயத்தை போடணும்? 2 3 4 மறை 1 0 மறை 2 சக 3y 3 தர வைக்கு பதிலாக மறை 4 2 1 மறை 3 மறை 4 6. இப்போ பெருக்குங்க பாப்போம். ஈர் 2 4 ஈர் 3 6 ஈர் 4 8 ஈர் மறை 1 மறை 2 ஈர் 0 0 ஈர் மறை 2 மறை 4 சக 3 தர மறை 4 மறை 12 3 தர 2 6 3 3 மறை 3 9 மறை 12 3 6 18. இது பெருக்கியாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் கூட்டல் கழித்தல் எப்படி கூட்டுற? 4ஓட மறை 12 கூட்டினா மறை 8, 6ஓட 6 கூட்டினா 12, 8ஓட 3 கூட்டினால் 11, மறை 2ஓட மறை 9 கூட்டினா மறை 11, 0ஓட மறை 12 கூட்டினா மறை 12, மறை 4ஓட 18 கூட்டினால் 14. இது 2 தர 3 தாயம் பண்ணி எங்களுக்கு லாஸ்ட் வீடியோ வரும். அப்போ ஃபுல்லாக 2x 3y செய்ய தெரிஞ்சுக்கணும். கிளியரா? அப்போ அதே மாதிரி இன்னொரு கேள்வி தாரேன். இதெல்லாம் மூலம் நிப்பாட்டி செஞ்சு பார்க்கலாம் தானே. செஞ்சு பார்த்துட்டு டவுட்ஸ் இல்லைன்னா கேட்போம். இதே தாயத்தை வச்சு நான் இப்படி சொல்கிறேன். 3x சய 2y இப்படி மாதிரி இருந்தானே சய வந்து. அப்போ இப்படி வரும் 3 தர எக்ஸுக்கு பதில் என்ன போடணும்? 2 3 4 மறை 1 0 மறை 2 சய 2 தர மறை 4 2 1 மறை 3 மறை 4 6. இப்போ பெருக்குங்க டக்குண்டு. 3 2 6 3 9 3 4 12 மறை 3 0 மறை 6. அதுலேருந்து கழிக்கணும். ஈர் மறை 4 மறை 8 ஈர் 2 4 ஈர் 1 2 ஈர் மறை 3 மறை. இதை நேர் நம்பராலே பெருக்கும். இந்த நடுவில் சயை கேட்டோம். நடுவில் சயை வச்சுட்டு நேர் நம்பராலே பெருக்கும். அப்போ ஈர் மறை 3 மறை 6 ஈர் மறை 4 மறை 8 ஈர் 6 12. கழிச்சு போட்டால் 6லேருந்து கழிக்கணும் மறை 8 அதே 14 மாறும். 9லேருந்து கழிக்கணும் 4 5 12லேருந்து கழிக்கணும் 2 10 மறை 3லேருந்து கழிக்கணும் மறை 6 நேர் 3 0லேருந்து கழிக்கணும் மறை 8 நேர் 8 மறை 6லேருந்து கழிக்கணும் 12 மறை 18. இதுதான் 2 தர 3 தாயம் வந்து எங்களுக்கு வீடியோ வரும். இது மாதிரி என்ன தாயங்கள் வந்தாலும் சரி, நான் 5 கேள்வி தாரேன்னு சொன்னேன். இதில் 2 கேள்வியோட இன்னும் 3 தாரேன். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு செய்ய எளிமைக்கும். இதில் டைம் போகும். நான் வீடியோ மட்டும் குயிக்காக நான் மெத்தடை நான் செஞ்சுட்டு அந்த இடத்த கட் பண்ணிட்டே போடுவேன். ரைட், இதை பாருங்கள். நான் கேள்வி எழுதிட்டு வீடியோவை நிப்பாட்டிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிக்கிறேன். வீடியோ டைமை கூட்டப்படாதுன்ட்டு இந்த விட வருதான்னு செக் பண்ணி பாருங்கள் அந்த கேள்விக்கு. அதே நேரம் இதுக்கு நான் மறைய போட்டிருந்தேன்னா சயன்னு வந்திருந்தா இடத்துல ஒரு சய, அப்போ இங்கேயும் மறைய சய வாய்க்கும், இங்கேயும் சய வாய்க்கும். இப்போ கழிச்சு போட்டால் என்ன விட வரும்? 10லேருந்து கழிக்கணும் மறை 4 14, 15லேருந்து கழிக்கணும் 2 13, 20லேருந்து கழிக்கணும் 1 19, மறை 5லேருந்து கழிக்கணும் மறை 3 மறை 2, 0லேருந்து கழிக்கணும் மறை 4 நேர் 4, மறை 10லேருந்து கழிக்கணும் மறை 6 மறை 16ன்னு வரும். இப்போ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த பெருக்கல் பிரித்தலோட சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் கிளியர் ஆகிக்கும். இதில் நம்ம டவுட்ஸ் எழுந்தால் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணி கேள்வி இன்ஷா அல்லாஹ். இதில் இதை வச்சு இன்னொரு கேள்வி கேட்கலாம். பார்ப்போம். x